कुंडलिकावरदे हरि श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतनों की हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण हरि हरि जय जय
कृष्ण हरे जय राम 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 कृष्ण आनंद अद्वय नित्य निरामय आनंद अद्वय नित्य निरामय आनंद अद्वय नित्य निरामय आनंद अद्वय नित्य निरामय एका नित्य ध्येय गोविया एका नित्य ध्येय गोविया जेते समचरण सागिरे विकेवारी जेते समचरण सागिरे विकेवारी जेते समचरण सागिरे विकेवारी योगिया
वेळती पार पुराणाची वाण श्रुती वेळती पार पुराणासी वार श्रुती वेळती पार पुराणाची वाण श्रुती वेळती पार पुराणासी वार श्रुती वेळती पार हे झाले साकार पुंडलिका हे झाले साकार पुंडलिका चेते समतराणा सागिरे
அத்வய ஆனந்த. துகாராம ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் நமக்கு சொல்ல ஆசைப்படுறது ஒவ்வொன்றும் ஹீரே மோதி. நித்திய நிராமய அத்வய ஆனந்த அப்படின்னு ஒரு பொருள் ஒன்று சொல்றேன். நான் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறது ரெண்டு காரணம் உண்டு. ஒரு கீர்த்தன்கிற முறையில துகாராம் மகாராஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போகவே இல்லை. அந்தந்த பிரதேச பாஷையில கொஞ்சம் பரிச்சயம் இருக்கணும். அதற்கு பள்ளிக்கூடம் ஒரு கருவி முக்கியம். அது போகணும், போனா தானே தெரியும். இல்லைன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திருக்குறள் மொத்தமே 10 குறளோ 12 குறளோ தான் திருப்பி திருப்பி வரும். அது கூட நிறைய குழந்தைகளுக்கு தெரியாதபடி இருக்கும். பள்ளிக்கும் போகலைன்னா என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. திருவள்ளுவர் படத்தை பார்த்தா அவரும் சுவாமின்னு கும்பிடு போடுவா, தப்பு இல்லை. நமக்கு கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு 133 அதிகாரங்கள்ல 10 குறள்களாக பாகுபடுத்தி அவர் தொடாத விஷயமே கிடையாது. ஒரு மகானுபாவர் இந்த சந்தர்களுடைய லிஸ்டில் அவரும் இருக்கார். துகாராம் மகாராஜ், ஞானேஸ்வர், சந்த் நாம்தேவ் மகாராஜ், கபீர்தாசர், சூர்தாசர், ஜனாபாய், ஷிரடி பாபா, எல்லாரும் சந்த், எல்லாரும் அப்படியே அந்த கும்பலா நின்று இருக்காங்க. இவாளுடைய ஆசை என்னன்னாக்க நித்திய நிராமய அத்வய ஆனந்த சாதுக்களுக்கு கிடைக்கும். பரிசிரமம் எனக்கும் சொல்றது பெரும் வாய் தானே சொல்லுவா இல்லையா. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ சொல்றது சுலபம் தானே. கடைபிடிக்கிறதும் அதை அந்த நிலையை அனுஷ்டிச்சு நாம் அந்த கதியை அடைகிறது எவ்வளவு பரிசிரமங்கிறது பின்னாடி அந்த அர்த்தங்கள் வரும்பொழுதுதான் தெரியும். அப்ப இவர் சொல்றார் நித்திய நிராமய அத்வய ஆனந்தம். நமக்கு ஆனந்தம் தெரியும், நாம பொதுவா அனுபவிக்கிறது நாம ஆனந்தத்தோட சேர்த்து இல்ல, திருப்தி படும். பொதுவா யாராவது சராசரி நாம பேசுற பாஷையில என்னைக்காரு எனக்கு அப்படியே ஆனந்தம் வந்து சொல்லியிருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு, நான் எப்படி சொல்றதுல இப்படி எல்லாம் வார்த்தை வரும். அப்போ ஆனந்தம்ங்கிறது துர்லபமான ஒரு நிலைன்னு அர்த்தம். அதனால்தான் நமக்கு வரல. அந்த வார்த்தையை ஏன் உபயோகிக்கணும்னு வரலன்னா, அந்த ஆழ்மனம் சொல்றது உனக்கு அந்த நிலை வரவே இல்லை, உனக்கு தெரியவே தெரியாது, ஆனந்தம்னா என்னன்னு உனக்கு தெரியாது. பரிபக்குவமா பண்ண ஆகாரத்தை சற்றச பக்குவானத்தை சாப்பிடும் போது இந்த நாவின் சுவையை நமக்கு மூளை அறிவித்து அதனுடைய உணர்வுகள் நம்மளை சந்தோஷப்படுத்துறது. எப்படி இருந்தது சாப்பாடு, பரவாயில்லையா, திருப்தியா இருந்தது. அப்போ ஆனந்தம் சொல்லல. பிரமாதமா ஆச்சே கல்யாணம், ரொம்ப ஜோரா நடந்தது அப்படின்னா ரொம்ப திருப்தி திருப்தி திருப்தி. அப்போ திருப்தி திருப்தி. அதனால்தான் வைதிகள் இருந்தா கூட என்ன திருப்தியத திருப்தியத திருப்தியதா, ஒரு அர்க்கியம் விட்டாலும் திருப்தியத திருப்தியத திருப்தியதா, நீயாவது திருப்தின்னு சொல்லி விடுங்கிற. உனக்கு அந்த ஆழ் மனசுக்கு அந்த வார்த்தை போனா தான் உனக்கு ஒரு லேசா நம்பிக்கைங்கிற ஒரு விருட்சம் துளிரும். இல்லைன்னா அப்படியே இருந்துட்டே இருப்ப. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அக்ஷரத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணி கடனை விட்டு நமக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது கூட 3 முறை அர்க்கியமாக விட்டு அந்த ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டவாசியுடைய 12 நாமங்களுக்கும் அர்க்கியம் விட்டு ஒரு காரணத்திற்காக நவ கிரகங்களை, பிரதான கிரகங்களை எடுத்து, கிரகங்கள் நிறைய இருக்கு, முக்கியமான கிரகங்கள் நவ கிரகங்கள் நம்மளுடைய பாதிப்புக்கு உட்பட்ட நிலைகள்ல இருக்காவா, நம்மளை பாதிப்பா, நமக்கு அனுகிரகங்களை கொடுப்பா, நம்மளுடைய கால சக்கரத்துக்கு ஏற்றார் போல் இந்த நிலை இருக்க எல்லாருக்கும் நம்மளுடைய அந்த நீரை தாரை வார்த்து கொடுக்கும். இது எல்லா வர்ணத்துக்கும் தர்மத்துக்கும் உண்டு. இதை பண்ணணும். நிறைய பண்ணாது விட்டுட்டா அது நமக்கு முக்கியம் இல்லை, அது நம்மளுடைய கருத்து. பண்ணணும். பண்ணினா என்னன்னாக்க தேங்க்ஸ் கிவிங். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணவே நமக, மதுசூதனாய நமக, திரிவிக்ரமாய நமக, ஸ்ரீதராய நமக, ரிஷிகேஷாய நமக, பத்மநாபாய தாமோதராய நமக. இது சொல்லிட்டு அப்புறம் ஆதித்யம் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி, அங்காரம் தர்ப்பயாமி, புதம் தர்ப்பயாமி, பிரகஸ்பதி தர்ப்பயாமி, சுக்ரம் தர்ப்பயாமி, சரீச்சரம் தர்ப்பயாமி, ராகும் தர்ப்பயாமி, கேதும் தர்ப்பயாமி,
நவகிரக தேவதாபியோ திருப்தியத. அவளை திருப்திப்படுத்த ஏன் கடமைப்பட்டுக்கோனா அவர்கள் எல்லாம் நமக்கு இனிமையே கிடையாது. சொல்லுவோம் இல்லையா, சார் சுக்கரன் பக்கரத்துல இருக்க படாத பாடு படுத்திடுவான், அவருக்கு வேற வேலை இல்லையா, ஒரு பாடும் படுத்த மாட்டார். நீ பண்ணின பாவம் மூட்டை அவுந்து விழுறது, விழுந்த உடனே செதறது, கீழே இருக்கிறவனுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவன் இப்படி இருந்தா அப்படி பார்த்தா இவர் அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் அனுபவிக்க பிரமாதமா இருக்க. எங்கேயோ கொண்டு போய் வச்சு கொடுத்தோம், எதுவும் வந்து எங்கேயும் வைக்கல, எதுவும் வந்து கீழே தள்ளி விடல, யாருக்கும் மேல கோபமும் கிடையாது. அப்போ நீ என்ன செய்யணும்னா, இந்த காலநிலைகள் மாறும் பொழுது மழை வரும்போது என்ன பண்றோம், ஹைதராபாத்ல எல்லார் வீட்டுக்குள்ளேயும் மழை வந்தாச்சு, தண்ணி வந்து பங்களாக்கெல்லாம் போயாச்சு. அவ முடிஞ்ச வரைக்கும் ஏதோ வேலைக்காரங்களை வச்சு தள்ளி விட்டுருக்க. எப்ப தள்ளி விட்டு எப்ப தண்ணியெல்லாம் வடிகிறது, இதோ சகிச்சுக்கிறோம் இல்லையா. இந்த சகிப்பு தன்மை தான் நாம கொடுக்க வேண்டிய கடனுடைய பிரதிபலம். பட்ட கடன், பலவிதமான கடன்கள் பட்டிருக்கோம். நம்ம சௌக்கியம் பண்ணும்போது யாருக்கும் நன்றியே சொல்றது இல்லையே. சுபிட்சமா விளையிறது, ரொம்ப குளிர் தாங்க முடியாத குளிர் 5-6 கோட்டு போட்டா கூட உள்ள சிலிருக்கிறது, நமக்கு அதெல்லாம் கிடையாது. ரொம்ப வெயில் 48 அடிங்களுக்கு 2 மூதாட்டியார் அப்படியே பிராணம் போயிடுத்து ரோட்லயே விழுந்துட்டா, நமக்கு அதெல்லாம் கிடையாது. காற்று அடிச்சு தூக்கின்லாம் போயிருக்கு மனுஷாலாம், நமக்கு அதெல்லாம் காற்றே வர்றதில்லை, எப்பாவது கொஞ்சோண்டு வரும், நமக்கு சுகந்தமா தான். இப்படியே ஒரு 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 மிதமான நிலையிலேயே சராசரியாக வாழ்க்கையை மனிதன் தலைவர்கள் நிறைய பிராந்தியங்கள். துகாராம் மகராஜ் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறார். ஆனந்தம்ங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் இருக்கட்டும். நித்திய நிராமைனா என்ன? நித்திய நிராமைனா நித்தியம் அழிவில்லாத இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் அழிவில்லாத இருக்கணும். நிராமயம் அழிவே இருக்கக்கூடாது. ரெண்டுங்கிறது போய் ஒன்னு ஆகணும். கண்டிஷன் பாருங்க, அழிவில்லாத இருக்கணும், நித்தியமாக இருக்கணும், ரெண்டுங்கிறது போய் ஒன்னு ஆகணும். ரொம்ப முக்கியம் அது. அப்படி ஒரு நிலை வந்த உடனே லேசா ஆனந்தம்ங்கிற விருட்சம் துளிர் விடாது. அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் வர 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 கொஞ்சம் கொஞ்சமா போனோடனே இவர்களுக்கு இதையெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டா, ஒவ்வொன்றாக துறந்து விடுவார். அதுதான் துறவரம். வேணும்லாம் பண்ணல. காஷாயம் கட்டிக்கிறது மோர் சிம்பாலிக், அவ்வளவுதான். காஷாயமே கட்டிக்காத வெறும் கோவணம் கட்டிண்டாலும் துறவரம் தான். துறவரம்ங்கிறது ஆழ்மன நிலையை பொறுத்தது. அந்த ஆழ்மன நிலை துறவரம் என்ற நிலை வந்த உடனே அவன் துறப்பது தேவையில்லாத விஷயங்களை மட்டுமல்ல, அவனுக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு ஆரவாரத்தை கொடுத்த ஒரு உணர்வும், நல்ல உணர்வாக இல்லையோ இருக்கோ என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கிறது. அங்கிருந்து ஆரம்பமாகிறது ஆனந்தம். ஜஸ்ட் ஸ்டார்டிங், அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் பழுத்த நிலைக்கு போய் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அடிக்கடி ரமண மகரிஷனுடைய ஒரு நிரூபணத்தை சொல்லுவோம். ஒரு ஃபக்கீராகத்தான் இருந்தார். மலை அடிவாரத்த ஒரு குகையில். அவர் ரொம்ப கண்டெல்லாம் பிடிக்கல. அப்பவும் உண்டு, பௌர்ணமிக்கெல்லாம் மலமெல்லாம் போவான். இப்போ நிறைய லட்சக்கணக்கில் போகிறா. அப்போ அவளெல்லாம் போக மாட்டேன், ஏதோ போவான். எந்த க்ஷேத்திரமா இருந்தாலும் கிரிவலம் போகலாம். அதை யாரோ சொல்லி கொடுத்துருப்பார், நல்லதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குல்லையா சரியா போயிடும். ப்ராப்ளம் சரியா பண்ணும் உடனே போயிடும். பண்ணினா லோகம்லாம் நன்னா இருக்கணும்னு சொல்லுங்க, அடுத்த தடவை போலான்னு. இந்த ரொம்ப டைம் இல்லை. உன்னுடைய தரித்திரம், உன்னுடைய பிரச்சனை தீரும்னா உடனே ஓடிக்கணும். முடிஞ்சது ராத்திரி தான் நடக்கும். சீர்தூக்கி பார்க்கல. ரமண மகரிஷியை கண்டுபிடிச்சா இப்படி இருக்கார் அப்படி இருக்காரு கண்டுபிடிச்சா. எப்படி கண்டுபிடிச்சான்றதை விட அவருக்கு ஒரு புற்றுநோய் ஒன்று காலில் வந்துடுது. அது யாருக்கு வேணா ஒன்றும் பெரிய சமாச்சாரம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் வந்தா பரவாயில்ல, வந்த உடனே வந்துடுத்துன்னு சொல்லி எங்களை வந்து காட்டிடணும், சரி பண்ணுவோம் அப்படிங்கிறோம். அதுதான் முக்கியம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வந்துட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வந்து எங்கேயா இருந்தாலும் சரி பண்ணுற உண்மை காலத்தோட ஓட்டம். அவருக்கு போன்றா அப்போ அவருக்கு ஒரு மருத்துவ நிபுணர் வரார் பக்கத்தில். அதுக்கு வேணுங்கிறவெல்லாம் வருவா. எப்பவுமே கூட 2 பேர் வருவா. ஏதோ பிடிச்சிக்கணும், அது கொண்டு. அப்போ அவருக்கு ஒரு ஊசி போடுறதுக்காக ஒருத்தரோ ஒருத்தியோ போய் ஊசியை போடணுங்கிறா. உடனே அவர் கேட்குறாரு, இதுக்கெல்லாம் ஏன் கஷ்டப்பட்டு என்ன பண்ண போறீங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்படிங்கிற அவர் புரியல. என்னென்ன உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு, அதனால இப்போ இந்த இடத்த அறுவை சிகிச்சை பண்ண போறா. உங்களுக்கு வலிக்காத இருக்கிறதுக்கு அந்த ஊசியை போட்டால் வலிக்காத இருக்கும்.
இதை தவிர உங்களுக்கு மருத்துவ ரீதியா வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா, நீங்க என்னால உங்களுக்கு ஏதாவது உபதிரவம் இருக்கான்னு? இல்ல உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத பண்ணுங்கிறது மருத்துவர்களுடைய ஒரு முக்கியமான தொலைநோக்குன்னார். வலி மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை, நீங்க அதெல்லாம் போட வேண்டாம், நீங்க பாட்டு அறுத்துக்கோ, நீங்க பாட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. பண்ணினா இது நடைமுறையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அது அவர் அங்கேருந்தே ஆனந்தம் ஆரம்பிச்சிருச்சு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அவருக்கு சிவனை பார்த்து கேட்டோம், நான் சும்மா தானே இருந்தேன். சிவன் தான் சிவபெருமான், மும்மூர்த்திகள் எல்லாரும் ஒன்றுதான். சிவபெருமான் தான் நிவர்த்திநாத். நிவர்த்திநாத் கிட்ட போய் பணிவா நின்று தீட்சை வாங்கினது யாருன்னாக்க சாட்சாத் ஸ்ரீஹரி, சந்த் ஞானேஸ்வர் மாவுலி. பிரம்மதேவன் அடியேனும் உங்களோட பங்கெடுத்துக்கணும்னு வந்தான் சோபாந்தே. விருத்தி இல்லாத நிலைக்கு போனார், ஞானம் வந்தது, சோபையாச்சு, அதனால முக்தி கிடைச்சது. முக்தி தான் ஆனந்தம். முக்தி கிடைக்கிற வரைக்குமே ஆனந்தத்தை அனுஷ்டிக்கிறவா இருக்கா, அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவா இருக்கா, அவளைத்தான் நாம உயர்ந்த பிறவிகள்னு இருக்கிறோம். அவர்களும் நரனாகத்தான் வரா. நமக்கு இருக்கிற மாதிரியே அவயவங்கள்லாம் இருக்கு, எல்லா நடைமுறைகளும் இருந்தாலும் அவர்களுடைய ஆழ்மன ஓட்டம் வேற நிலையில் இருக்கு. அதுதான் ஆனந்தம். அந்த ஆழ்மன ஓட்டத்தை, அந்த நிலையை அடைவது அவ்வளவு சுலபம் இல்லை, பரிதுர்லபம். அதை யோகிகள் எப்படி அடைஞ்சான்னு நீங்க கதையெல்லாம் படிச்சுன்னா இனிமே எனக்கு நரஜன்மா வேண்டான்னு தபஸ் பண்ணுவேன். யோகியர்கள் எல்லாம் எப்படி அடைஞ்சாச்சுன்னா சொல்றேன். ஜேகா நித்ய தேய யோகியா ஜேகா நித்ய தேய நித்யதேய யோகி ஆச்சு. யோகியர்கள் நித்தியம், நித்தியம்னா என்ன சொல்ல, அணுவர்த்தமம், செகண்ட் டு செகண்ட். ஜேகா நித்யதேய யோகி ஆச்சே. என்ன பண்றாவா அப்படின்னாக்க நித்திய நிராமைய ஒவ்வொரு க்ஷணமும் அழிவில்லாத நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துவை, ஒரு கண்களுக்கு புலப்படாத, ஒரு ஆதாரம் இல்லாத, எந்த நிலையும் இல்லாத சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கு, நித்திய நிராமை என்ற ஒரு நிலையை அடைவதற்கு இரண்டு என்றது போய் எல்லாம் ஒன்று. ஜீவனுடைய ஆன்மா, பரமனுடைய ஆன்மா இரண்டும் ஒன்று. ஜீவாத்மா பரமாத்மா இரண்டர கலந்த நிலை நித்திய நிராமய அத்வய ஆனந்த நிலை. அந்த ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு யோகியர்கள் பட்ட பாடு. பிரகலாதனுக்கு கஷ்டம் இல்லாத கொடுத்தான் பகவான். ஹிரண்யகசிபு பரிசிரமப்பட்டார். அவர் பழைய கதை புஸ்தகம் கிடைச்சா நீங்க பார்க்கணும், எப்படி எல்லாம் கோர தபஸ் பண்ணார்னு. நிறைய ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள் கோர தபஸ்னுவா. சுத்தி அக்னி, ஒரு கிட்ட போனா சுடு, நமக்கு ஒண்ணுமே இல்லையே சொல்றதுன்னு அவரை சுத்தி அக்னி வர ஆரம்பிச்சிடும். He radiates Agni, the Agni Jwala, the temperature he radiates. He can control. சொல்லுவா முந்தி ரொம்ப தபோபலம் பெற்று இந்த ஆறுதலை அடைஞ்சவா
தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய வல்லமையை பெற. ஒரு புலி கூட சொல்லுவா, அவருக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குமா அந்த காலத்துல ரிஷி முனிவர்களுக்கு. அவரவர்களுடைய தபோ நிலையும் ஆனந்த நிலையை கேட்டார் போல அந்த நிலைக்கு அப்பாற்பட்ட வரைக்கும் புலி ஒரு துஷ்ட ஜந்துவாகத்தான் இருக்கும். படைப்பின் ரகசியம் அது. நமக்கு எல்லாம் கலந்துதான் இருக்கும். பார்ப்பதற்கு கவர்ச்சியாக சாதாரண ஜந்துக்கள் இருக்கும், பலவிதமான நிலைகள் இருக்கும். கோரமாக துஷ்டமாக இருக்கக்கூடிய பிராணிகள்ல ஒண்ணு புலி. அந்த புலி கூட இவருடைய ஒரு ஆகர்ஷண வளைவுக்குள்ள வரும் பொழுது சாத்வீக குணம் வந்துடுமா. நம்மளால நம்ப முடியறதா? ஒரு புலி பகிர்ந்து உணரக்கூடிய அந்த பகுத்து அறிவு கிடையாது. ஆனால் ரிஷியினுடைய அந்த எல்லை அப்படித்தான் முந்தி எந்த கவலையும் இல்லாமல் அவரவர்கள் நிலையில் மரத்தடியிலோ வனத்திலோ ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணினார்கள். சர்ப்பமெல்லாம் வரும், கொடிய நாகமெல்லாம் வரும், தீண்ட வேண்டாம், காற்று பட்டாலே போரும் விஷம். ஆனா அவர்கள் பாட்டுப்பா பிராணிகளுக்கு தெரியுது உன்னுடைய அதிர்வுகளையும் உணர்வுகளையும் அவைகளால் உணர முடிகிறது. காரணம் உன்னை போல் அந்த ஆறாவது அறிவு இல்லாததால். ஆறாவது அறிவு இருந்ததால நீ படுத்துற பாடு இருக்கே, நரனாக பிறந்து லோகமே இன்னைக்கு ஒரு துஷ்ட நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணமே இந்த ஆறாவது அறிவை பகிர்ந்து சரியாக உணராதது. நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளணும், அவர்களிடம் இருப்பதை நாம் கேட்டுக்கொண்டு வாங்க வேண்டும். பரஸ்பரம் வாழ்வை நன்றாக நடத்தி செல்ல வேண்டும், நல்ல உணர்வுகளை எடுத்து செல்ல வேண்டும், உருமார்களை தேடி செல்ல வேண்டும், அவர்களுடைய ஆதரவையும் ஆசிகளையும் பெற வேண்டும். இறைவனை பற்றி அரிச்சுவடியாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆரம்பிச்சு தெரிஞ்சு கொள்ளணும். இந்த இந்த பொண்ணுடைய உணர்வுகளையும் அனுபவங்களையும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு போற இந்த அந்த காற்றாகி இருக்கிற வஸ்து இருக்கே, அந்த வஸ்து என்னுடைய அந்த குரு பாரம்பரியத்தில் இருக்கிற பாபா மகாராஜ் சொல்வார், அதுக்கு பேர் லப்பு டப்புன்னு டாக்டர்கள். அந்த லப்பு டப்பு எதுக்காகனாக்க ஆக்சிஜனை கொடுத்து உன்னுடைய கரிமில வாயு, தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பணும், கெட்ட விஷயங்களை வெளியே அனுப்பணும், நல்ல சுத்தமான விஷயங்களை உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரத்தத்திற்கு தான். ஆனால் இந்த நல்ல ரத்தம் உள்ள மட்டும் எத்தனை சேட்டைன்னு பட்டினு தான் சொல்லுவான். 8 அடுக்கு கட்டிடம் இது. நம்ம வேற அது வேற முந்தியெல்லாம் சொல்லுவா, இத்தனை அடுக்கு என்னுடைய வீடு, நாங்க இருந்த கிராமத்துல அத்தனை அடுக்குல அடுக்குன்னா பெரிய நிலை. அப்போ 8 அடுக்கு நம்ம நிலையில் இருக்கு. 8 அடுக்கு கட்டிடத்தில் 9 ஓட்டை வச்சிருக்கோம். இதுல நல்ல ரத்தம் உள்ள மட்டும் எத்தனை சேட்டை. இந்த நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்னா நாம சொல்ற பேட் பிளட் குட் பிளட் இல்லை, ஒரே பிளட் தான். நல்ல சிந்தனைகள் நல்ல உணர்வுகள் குருமார்களுடைய ஆசைகளோட போகும்போது தான் உனக்கு அது பரிச்சயமாகும். பரிச்சயம் ஆவதற்கு முதல்ல ஒரு அருள் வேணும். அதற்கப்புறம் அங்கு அவர்களோட சேர்ந்து அந்த லோட்டாங்கனை பண்றதுக்கு 300 கிருபை வேணும். அதற்கப்புறம் செவி மடுக்கிறதுக்கு சிரவணம் பண்றதுக்கு அடுத்த நிலை வேணும். சிரவணம் பண்ணின பொழுது என்ன சொல்றாருன்னு புரியாத நிலையில பல காலம் போயிடும். லேசாக புரிகிற நிலை வர்றதுக்கு புண்ணிய பாவம் இருக்கணும், பூர்வ புண்ணிய பாவம் இருக்கணும். எல்லாற்றையும் மீறி அந்த புண்ணியத்தை உணரக்கூடிய நிலைதான் ஆனந்தம். தன்னுடைய புண்ணிய நிலையை உணர்ந்தவன் யார்கிட்டையும் வெளிப்படுத்த மாட்டான், ஒரு ஆனந்தத்திற்கு போவான். உதாரணத்துக்கு சொன்னா இங்க ஓம்காரானந்தா அவர் அடிக்கடி பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பத்மநாப நகர்ல சொல்லுவார். யாரும் ஒவ்வொரு முறையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பிரவச்சனம். போகணும்னு நினைச்சிட்டு இருப்பேன், நான் போறதே இல்லை. அவர் காரணம் இல்லை, நான் தான் காரணம். அவர் எல்லாரையும் வாங்குவோம் தான் சொல்றது, வாங்கோ சொல்றது. ஏனென்றால் பகவான் சொன்ன விஷயத்தை எப்படி மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறத கீதாச்சாரியன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான். அதை அப்படியே அக்கு வேறாக ஆணி வேறாக பிரிச்சு சில சமயம் மனுஷால கூட அப்படிலாம் நிறைய இடத்த எல்லா இடத்தையும் கட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு பார்த்தா பயங்கரமா இருக்கும். அப்புறம் ஒன்னொன்னா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து சரி பண்ணி வெளியில வச்சுக்கணும். இப்படி இருந்தது. இந்த போட்டோ பாருங்க, இதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு பாடாந்திரம் சொல்றார். எங்க யுத்த காலத்துல சொல்றாரு. யுத்த காலத்துல சொல்றாருன்னா, இந்த க்ஷணம் எப்படி இருக்கோ அடுத்த க்ஷணம் அப்படி இருக்காது. நேர எங்கேருந்தோ அம்பு வரும். அது வெறும் அம்பா இருக்கலாம், மந்திர சஸ்திரங்களோட வரலாமா இருக்கும், எல்லாத்துக்கும் தயார் நிலையில் இருக்கும். அர்ஜுனனுக்கு ஒன்றும் வித்தையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எல்லா காண்டீபத்திலும் ரொம்ப கெட்டிக்காரன், அவன் தெரியாதே கிடையாது. பட் அவனுடைய எதிரிகள்ன்ற ஒரு ஸ்குவாட் இருக்கு இல்லையா, சண்டை வந்துட்டு அப்படித்தானே, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் எதிரினா அவளுக்கு முக்கியம் அவள் யாரா இருந்தாலும் அவளை அடிக்கணும், அவளுடைய உயிரை மாய்க்கணும். இவளுக்கு அதான் பிரதீப். அர்ஜுனனுக்கு என்னன்னா எல்லா சொந்தக்காராலையும் பேரா வரிசையா சொல்லிட்டு ஒரே அத்தை பாட்டி மாமா தாத்தா இது பேரன் பேத்தி எல்லாம் சொல்லிட்டான். இதெல்லாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அர்ஜுனா. நீ இப்போ இந்த நேரம் உனக்கு நான் எதுக்காக உட்காந்துருக்கேன், என்னுடைய நேரத்தில் அப்படின்னு கையை சங்கை வேற வச்சுட்டு அவசியம்னா சக்கரத்தை காட்டாத வச்சுட்டு இருக்கேன். நீ எனக்கு ஓணும் கிருஷ்ணான்ற பிரேம பாவத்தை காட்டின, ஜேத்தே சமச்சரண சாஜிரே விட்டேவதிங்கிற துகாராம் பாவத்தை என்கிட்ட கேட்ட நான் உனக்கு கொண்டு வந்து காண்பிச்சேன். நான் எதையும் எடுக்க மாட்டேன், ஆயுதங்களை கையால் ஆணியை கூட தொட மாட்டேன்ட்டார், யாரையும் ஒரு லேசா குத்தத்துக்கு குண்டூசி கூட எடுக்க மாட்டேன்ட்டார். ஒண்ணுமே வேண்டாம், பார்த்தா நீ இருந்தால் போரும், ஒண்ணுமே வேண்டாம் கிருஷ்ணா நீ இருந்தால் போருன்றான். உனக்கு அப்படிதான் சித்தம் தெரியுதுனாக்க அதை நான் ஆமோதிக்க இருக்கேங்கிற. அவரை தக்க வைத்தான் இல்லையா, கிருஷ்ணனை தக்க வைத்தான் இல்லையா, அந்த நிலைதான் அவனுடைய ஆனந்தம் ஆரம்பமாவதற்கு காரணம். அவனால் ஆனந்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த யுத்தம் முடியும் வரை. அவன் அர்ஜுனன் பிரகாரம் எல்லாம் கோரமாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. கர்ணனுக்கு எதுவும் பயங்கரமாகவே இல்லை. செஞ்சோற்று கடலுக்காக துரியோதனனுக்கு போய் எல்லா யுத்த களத்தையும் சந்திக்க தயாராக இருந்தான், கிருஷ்ணனையும் சேர்த்து. கிருஷ்ணன் யாருன்னா பரமாத்மா. ஒரு காரணத்திற்காக நரரூபம் எடுத்து நம்மை போல் சராசரி வாழ்க்கையில் வந்து ராஜவம்சத்தில் வந்தான். எல்லாம் காரணத்திற்கு தான். நமக்கு தெளிவே கிடைக்காத போயிடுமே. இந்த நிலைகள் எல்லாம் அந்த ஓங்காரானந்தா சொல்கிறார். அதுல ஒரு அழகான மராட்டி கீத் ஒன்று இருக்கு. அவர் சொல்றார், அந்த கர்ணனை போன்ற குணம், அர்ஜுனனை போன்ற பிரேம பாவத்தை மட்டும் எப்பொழுதுமே அவருடைய திருவடியில் போடுகின்ற ஒரு குணம். கர்ம நிலையே உயர்வாக இருக்க வேண்டும் என்று பிதாமகர் பீஷ்மரனுடைய நிலை. ஆனால் எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து அவருக்கு தெரியும். கிருஷ்ணன் பரமாத்மா எல்லாருக்கும் தெரியும், திருதராஷ்டிரனுக்கும் தெரியும். துரியோதனனுக்கு தெரியாதல் ஒரு திரைப்படலம் போட்டுட்டார். அக்ஞானியாவே இருந்தால்தான் நல்லது அவன். அப்பொழுதுதான் ஞானத்தினுடைய நிலை தெளிவாகும். நம்மேல் கருணை கொண்டு பகவான் அதை பண்ணியிருக்காரு. நியாய தர்மத்தினுடைய நிலை நமக்கு பிரகடனமாகணும்னா ஏதோ ஒரு இடத்தில் அநியாயமும் அதர்மமும் இருந்தால்தான் நியாயம் எப்படி ஓவர்டேக் பண்ணி கடைசியில் நமக்கு அந்த புரிகின்ற நிலை வரும். அதை வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அனுசரித்து கடைபிடிக்க வேண்டும். அதற்கு அவர் சொல்ற விமோக தியாகுண கர்ம பலாஞ்சா சித்தஹோ பாதா कर्तव्यानि घडतो माणूस जाणून पुरुषार्था जाणून पुरुषार्था Samari Magatu
துக்காராம் மகாராஜ் இதை தான் சொல்றார். இந்த உணர்வுகளை எல்லாம் ஒரு வரியில தேக்கிஸ்வர் நித்திய நிராமய அத்வய ஆனந்த ஜேகான் நித்திய தேய யோகி ஆச்சே ஜேதே சமச்சரண சாஜிரே விட்டே பரி மகாபீமா தீரி விட்டல ரூபத்தை பாரு. அதுல எல்லா அண்ட சராட்சரமும் அடங்கிருச்சு, துவைத்தமும் அத்வைத்தமும் அதுல அடங்கி இருக்கு, ஓங்காரம் அடங்கி இருக்கு, நட்சத்திர மண்டலம் அடங்கி இருக்கு, கிரகங்கள் அடங்கி இருக்கு. உன்னுடைய நவ கிரகங்கள் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் என்ன நமக்கு எல்லாம் அடங்கி இருக்கு. அவனிடம் ஒரு பெரிய படை இருக்கு, கோர நாம தபஸ் பண்ண சந்தர் படை இருக்கு. ஆனால் கையில சஸ்திரமோ அஸ்திரமோ கிடையாது. நாம் இப்ப அனுபவிச்ச இந்த ஒரு கீதை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது, நீ மீச்ச கணவித்தோம் மீச்சம் போடித்தோம், நான் தான் எல்லாம் பண்றேன், நீ என்ன பண்ற? You are only a tool. நீ வெறும் ஒரு உளி, ஒரு கத்தி, கேடயம். ஜீவன் உள்ள ஒரு அங்கங்கள் அதை ஆர்ப்பரிச்சு எடுத்து வேலை செய்யறது. உனக்கு இதை போடுவதனால் ஏற்பட்ட பலனும் கிடையாது, இதனுடைய கெட்ட பலனும் கிடையாது. நாம் சொல்லறதை செய்கிறார், சொல்லறதை செய்யற சொல்றார் இல்லையா? சொல்றார், நான் சொல்றதை செய்யின்னு சொல்லலை. கிருஷ்ணர் மாதிரி யோகியர்கள் காட்டி கொடுத்திருக்கா. ஜேகா நித்தியதே யோகி ஆச்சே. அவர்
சாதாரண காலங்களை எல்லாம் தாண்டி எல்லா யுகங்களையும் சேர்த்து சொல்றார். காரணம் ஒரு உயர்ந்த நிலையில வந்த சந்தர். நமக்கு எல்லாம் தெரியாது இல்லையா, தெரியப்படுத்தணும். உயர்ந்த சித்தாந்தங்களை எளிமைப்படுத்தி அப்படியே நமக்கு பிடிச்ச ஒரு பணியாரம் மாதிரி, ஒரு இனிப்பு மாதிரி வழங்குறார். ஏகான் நித்தியதேய யோகி ஆச்சே. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாதான் நமக்கு எல்லாமே உதாரணம் சொன்னாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. சித்தாந்தங்கள் அப்படியே, ஏன்னா அது உள்ள இருக்கிற அந்தங்கள் அப்படியே இருக்கும், சித்தத்துக்குள்ள போகாது. அதனால சொல்ற ஒண்ணே, ஜேதே சமச்சரண சாஜிரே விட்டேவர். ரொம்ப அழகாவும் கிருபையுள்ளவனாகவும் எல்லாத்தையும் தன்னைக்குள்ள அடக்கி இருக்கான். ஆனால் மகாபீமா திரி விட்டல ரூப, அந்த ரூபத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜேகான் நித்தியதேய யோகியாச்சு பரிசிரமப்பட்டிருக்கா. ஞானேஸ்வர் மகாராஜே சொல்றார் தன்னுடைய சுயசரிதையில, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னுடைய சரீர பலத்தையாலும் என்னுடைய ஆன்ம பலத்தாலும் அடைஞ்சிட முடியும். அவனை உணரக்கூடிய பக்குவத்தை குருவிடமிருந்து வந்து தானாக எல்லாம் அறியும் நிலையை பின்னாடி தெரிஞ்சின்றேன். அதிக தேக்கணே தரி நிரஞ்சன பாகனே பகா பீமா திரி விட்டல ரூப. இப்படி ஒரு நிலையை எனக்கு கொடுத்தியே விட்டலா. இதுக்காகத்தானே நமக்காக சொல்றார். சாதுக்களுக்கு தான் முக்கியம், ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் லேஸ்ல சொன்ன பேச்ச கேட்க மாட்டாவா. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே, அந்த பிரம்மம் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணிட்டே. நிரூபணம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நாரத முனிவர் நடந்து வந்துட்டே இருக்காராம், திரிலோகி ஞானியா இருக்கனால எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ண முடியும். அவர் யாரோட ஹெல்ப் வேணும், அவருக்கு வந்து ஃபிளைட்டு கேட்டு அது இது ஷட்டில் ஷிப் எல்லாம் வேண்டாம், ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் வேண்டாம். ஒத்த உடனே கேட்டு கண்டுபிடிச்சிடும். ஏன்னா கையில எப்ப பாரு இந்த துந்தனா இருக்கும், நாராயண 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 நாராயண. நான் வேகமா சொல்றேன், சீக்கிரம் கீர்த்தன் முடியணும்னு. நாராயண நாராயண அனுபவிக்கிறார். நாராயணன்றது நாடி நரம்பெல்லாம் வியாபிச்சு அனுபவிச்சுட்டே இருக்கார். ஒண்ணுமே தெரியல. முதல்ல ஒரு யோகி, ஏன்னா நம்ம துகாராம் மகாராஜ் சொல்றா இல்லையா, ஜேகான் நித்தியதேய யோகி ஆச்சு. ஒரு யோகி சொல்றாரு, அஹோ நாரத முனிவரே, எனக்கு ஒரு சின்ன விஞ்ஞாபனம், ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு அப்படின்றார். அப்படியா, என்னன்றார்? நீங்க எப்படியும் திரிலோக சஞ்சாரி, நாராயணன் போய் பார்ப்பேன், நீங்க வைகுண்டத்துக்கு போவே, எனக்கு தெரியும். உங்க டூர் ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு போவே, பேக் ஹோம் போவே. என்னை பத்தி நான் சொல்ல வேண்டாம், என்னுடைய பூர்வ தேசி கோத்திரம் எல்லாம் அங்கமா வச்சிருப்பா. சொன்ன உடனே நீ பார்த்ததே அவ அப்படியே டெலிபதியில பாப்பா. எனக்கு எப்ப முக்தின்னு கொஞ்சம் சொல்ல முடியும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் அவசியம் சொல்றேன். நான் நல்லது தானே கேட்டுக்கேன்னு இன்னொருத்தர் கிட்ட அவர் பாட்டு கோர தப்பா சொல்றாரு. அவர் ஏதோ கேட்கிறார், இதே மாதிரிதான் கேட்டார். ஆனா கேட்டுட்டு, எனக்கு இறைவனுடைய அருளை பெற்று தர வேண்டும் நாரத முனிவரே, உங்களுடைய ஆசீர்வாதம். அவரே போயிடுறார். போயிட்டு அப்புறம் எல்லாமே பகவான்கிட்ட சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் பண்றார். ரிட்டர்ன் ஃபிளைட்டு ஆன் போர்டு போயிட்டு, ஏன்னா இதேதான் ஒரு வேலை, போறது திரும்பி வருது, டெஸ்டினேஷன் வந்து வைகுண்டம் திரும்பி வரணும். என்ன நடக்கிறது இந்த லோகத்துல? வந்தா அவர்கிட்ட முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டாராம், இந்த மாதிரி ஏதோ இன்னொரு ஒரு 2-3 ஜென்மால உங்களுக்கு முக்தி உண்டு அப்படின்னா. அது போறோம் 2-3 ஜென்மா யோசிச்சு பாருங்க. நம்மளால ஒரு ஜென்மாவே சமமா தான். உண்மை அது. சத்சங்கம் போகும்போது எல்லாமே சரியா இருக்கு, சத்சங்கம் முடிஞ்ச உடனே எதுவுமே சரியா இருக்கு. விட்டல 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 விட்டல. அடுத்தவர் இருக்கா இல்லையா, நம்மள மாதிரி ஆள் விவரமானவர் கேட்டார், என்ன உடனே பார்த்தார் நாரதர், மேல பார்த்தார். ஏன்னா அவர் வந்து தபஸ் பண்ணும்போது நிழல் வேண்டியிருக்காரு, தபஸ் தான் பண்ணிட்டு இருக்கார். முன்னவர் ஒரு 3 ஜென்மால உங்க கிடைக்கும்னு அவர் வந்து அப்படியே வெட்ட வழியில் இருக்கார். வெட்ட வழினா என்ன அர்த்தம்னாக்க, பஞ்சபூதங்களுடைய தாக்குதலை பத்தி அவர் கவலைப்படாத நிலைக்கு போயாச்சு. ஆனந்தத்தினுடைய அரிச்சுவடியை தொட்டாச்சு. இவர் இலைய மரம் நிழலாம் சௌக்கியமா இருக்கு, பக்கத்துல ஒரு சின்ன தடாகம் இருக்கு, தண்ணீர் குடிக்கிறதுக்கு. என்ன அப்படின்னாரு, உம்ம மரத்து மேல எவ்வளவு இலைய இருக்குன்னாரு. என்ன நாரதரே விளையாடுறீரா, இந்த இலையெல்லாம் இங்க என்ன தானே சாத்தியமா, எத்தனை நான் தப்பு வேற பண்ணிடுவேன், ஒரு இலை ஆடும், அப்புறம் திருப்பி வெளியில ஒரு மறைஞ்சு.
இதுல எத்தனை இலை இருக்குன்னு எண்ணும் அத்தனை ஜென்மாக்கு அப்புறம் உங்களுக்கு முக்தி நாராயண 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 நாராயண. இதுதான்ப்பா நிலைங்கிற துகாராமராஜ். ஜேகா நித்தியதேய யோகி ஆச்சே. ஆனால் சந்தர்கள் சொல்றா மகா பீமா தீரி விட்டல ரூப ஜேத்தே சமச்சரண சாஜிரே விட்டேவரே. அவன் கேட்க மாட்டான் எனக்கு எத்தனை ஜென்மா எப்ப முக்தி இதெல்லாம் கேட்க மாட்டான். முக்தி கிடைச்சா கிடைக்கிறது கிடைக்காட்டா போறது. கண்டிஷன் போட்டு ஞானேஸ்வர் போட்டார் இல்லையா, நாமத்தை சொல்லிட்டேன்னா உனக்கு நாமம் திருப்பி உண்டு, நீ கேட்கவே வேண்டாம், கேரண்டீடு. அது மட்டும் கேரண்டீடு. ரகுமாயி வேற விட்னஸ் கையெழுத்து போட்டிருப்பா, கோ அப்ளிகன்ட் வேற கண்டிப்பாக உனக்கு உண்டு. இது வந்தால் மிச்சதெல்லாம் தானா பின்னாடி ஒரு வேற வழி இல்லாத. ஆனா நீ அதை சட்டையே பண்ண மாட்ட. வரும்பொழுது இது இல்லாத போது அது பின்னாடி நீ போயிட்டு இருப்ப, அது உன்னை சட்டை பண்ணாது. விட்டா அப்படி இருக்கப்பா இந்த நிலை யோகியர்களுக்கு. யோகிகள் பொதுவா உயர்ந்த நிலை இருப்பார். ரமணரை அதற்கு தான் உதாரணம் காட்டினேன். நீங்க அறுக்கிறத அறுத்துட்டு போங்க, ஏதோ உங்களுக்கு துண்டு பண்ணணும், சிலதை நறுக்கணும், சிலதை வெட்டணும், சிலதை கிழிக்கணும், ஏதோ பண்ணுங்க, அப்புறம் தைக்கணும், பலவிதமான விஷயங்களை நீங்க செய்யணும். டெய்லர் மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு. டெய்லர் மாதிரி அவன் கத்திரிக்கோலை வச்சு பண்றது துணி. இந்த தந்த சரீரத்தை ஒரு துணியை போல ஒரு பாவம் வச்சிருக்க. அவர் ஏற்கனவே அத்வைய ஆனந்தம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு துகாராம் மகாராஜ் சொல்றார், புண்டலீகன் என்ன பண்ணினான் சொல்லுங்க. நீங்களே புண்டலீகன் ஒண்ணுமே பண்ணல, அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணல. அவன் கூட ஆரம்ப காலத்திலேருந்து சேவை இல்லாண்டது. ஒரு திருந்திய நிலை. அந்த சராசரி யோக பாவங்கள் அந்த காலத்துல விதிமுறைகள் உண்டு. காலமே அப்படி. புண்டலீகனோட காலமே கண்ணா பின்னான்னு வாழ்க்கை நிலையில கிடையாது. எப்ப வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா தூங்கலாம் கிடையாது. எங்களெல்லாம் சேர்த்து சொல்றேன், எப்ப வேணா எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு. ஏன்னா அதுக்குத்தான் மனநிலையில யோக்கியதைன்னு ஒண்ணு இருக்கு. இப்படித்தான் செய்யணும்னு இருக்கு. செஞ்சா வேற ஒண்ணு நல்லது. இப்படித்தான் செய்யாது எப்படி வேணா செஞ்சான்னாக்க இயற்கை காட்டுறதா. நான் எப்படி வேணா செய்யறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். உங்களை மாதிரியே எனக்கு ஒரு நல்ல மூடு நம்மளால தாங்க முடியும். மழை பெய்யும் போது பெய்யணும், வெயில் கொஞ்சம் அடிக்கணும், 102 போன உடனே சாயந்தரமே நிழல் ஒரு கிளவுட் லேசா மழை பெய்யணும், வேர்க்க கூடாது, சிலுன்னு இருக்கணும். நீ நினைப்பதெல்லாம் நடக்காது. காரணம், நீ அந்த அத்வய ஆனந்தத்தை தேடி போக வேண்டும் என்றால் புண்டலீகனுடைய சரித்திரத்தை கேட்காட்டாலும் 4 வரியிலையாவது தெரிஞ்சுக்கோ. தாய் தகப்பனுக்கு சேவை பண்ணினான். புராணத்துல போட்டிருக்கு, புராணாசி வாட ஸ்ருதி நேனதி பார. ஸ்ருதியில சொல்லிருக்கு, வேதத்துல இப்படி பண்ணினா அதுக்கு நிறைய யோகியதை கிடைக்கும். அதாவது அண்ட சராட்சரமும் உன் கைக்குள்ள வரும்னு சொல்றா. உண்மையா சொல்றா. கேட்கும் போது ரொம்ப நன்னா தான் இருக்கு. அதனால ஒரு பயம் கூட இருக்கு. தாய் தகப்பன் நம்ம சரியா பண்ணலையோ, அம்மா கூட தண்ணி கேட்கும் போது வரையிற உனக்கு என்ன எப்பப்பா ஏதாவது சொல்லிட்டே கேட்டுட்டே இருக்கேன். இந்த அக்ஷரங்கள்லாம் அப்பவே காதுல தெளிவு கிடைக்காத காரணம் என்னன்னா, பகவத் சிந்தனை ஆழமாக உள்ள போய் ஆனந்தத்தை ஸ்பரிக்க வச்சு நிலைகளை உணர வைக்கணும். அந்த தாயார் தன்னுடைய கஷ்டங்களை பொறுத்து உனக்கு கேட்கிற கட்டளைகள் இல்லை, எல்லாவற்றையும் தாண்டி இயலாத நிலையை கேட்கிறான். நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பட்டவன் என்றால் உனக்கு எல்லா விதத்திலும் கடனாளியாக ஆகிறாள். உன்னால் தீர்க்க முடியாத ஒரு கடன் நிலையை கொடுத்து விட்டு போகிறாள் தாய். தாய் உயர்ந்த நிலை. அவளுக்கு எதுவுமே உன்னால் திருப்தி பண்ண முடியாது. நீ என்ன செஞ்சாலும் சரி, ஸ்ருதியில இருக்கிறத செஞ்சாலும் சரி, சனாதன தர்மத்தில் இருக்கிறத செஞ்சாலும் சரி, நம்மளுடைய அந்த சம்ஸ்காரங்கள்ல சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களும் பூர்த்தி பண்ணாலும் ஒருவேளை திருப்தி ஆகலாம், இல்ல ஆகாத இருக்கு. இப்படித்தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய பாதைகள், அடையாளங்கள், கைகாட்டிகள்லாம் நமக்கு உதவி பண்றது. அதனால சொல்ற தேஜாலே சாகார புண்டலிகா, ஒரு அழிவில்லாத புகழை. என்ன புகழது? நித்திய நிராமய அத்வய ஆனந்தம் அப்படிங்கிற புகழ். அந்த புகழ் கிடைச்சாதான் அந்த நிலையை அனுபவிக்க முடியும். அது எப்படி புண்டலீகன் கிடைச்சதுன்னா, விட்டலோட காலில் போய் விழுந்தோ, விட்டலோட நாமத்தை ஸ்மரிச்சோ இல்ல,
தாய் தகப்பனுக்கு ஒரு சேவை பண்ணினான். ஆனால் அதுல பிளெமிஷ்லெஸ்ஸா பண்ணணும்னு தீர்மானம் பண்ணான். பண்ணினானா பண்ணலையான்றது நமக்கு இப்ப முக்கியம் இல்லை. பண்ணினான்கிறத பார்த்து பகவத் சங்கல்பமாக பிரத்யட்சமானான் பகவான். அர்ஜுனனுக்கு சொன்னால் போல சொன்னான், புண்டலிகா உனக்கு என்ன வேணும் கேளு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தாய் தகப்பன் நீ பண்ண ஸ்ருதி பழகாத நீ உன்னுடைய சேவையை செஞ்ச. தேஜாலே சாகார புண்டலிகா சொல்றா இல்லையா அந்த 2வது சரணத்துல. உடனே சமச்சரணத்துல விழுந்தான் பகவான். சமச்சரணத்துல நிப்பான், எப்பவும் நிப்பான். அப்படிதான் விட்டல்னு தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா விட்டல் சொரூபத்துல நாமளால அடையாளம் பண்ண முடியும். உடனே தன் அறியாத கை இப்படி இடுப்புல அப்படி போகும். வந்தா பாண்டுறங்க நான் அடையாளம் காட்ட வந்திருக்கான். உடனே எல்லாரும் விழுந்திருக்கான். யோகியர்கள் எல்லாம் விழுந்திருக்கான். நிறைய பேர் திருஷ்டாந்தம்லாம் பார்த்திருக்கான். அப்படி ஆன உடனே ஒண்ணுமே செய்யாதவன் புண்டலீகன் என்ன உயர்ந்த நிலைக்கு பாருங்க. ஒரு மந்திர பிரயோகம் ஒன்றுக்கு ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் புண்டரீகாட்சாய நமோ நம. புண்டரீகன் கொண்டு வந்தான் இந்த பூலோகத்துக்கு கொண்டு தரையில கால் படிய வச்சான். ஆழத்தை சொல்ற மேல விழற தண்ணி கடைசியில சாகரத்துல சேரணும். அப்படி பண்ணி கொடுத்தான். தேஜாலே சாகார புண்டலிகா சுலபமான ஒரு ஜேதே சமச்சரண சாஜிரே விட்டேவரி மகா பீமா திரி விட்டல ரூப. இதை பார்த்தான், சரணத்தில் விழுந்தான். அவனுக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைச்சது. புண்டலிகன் பெரிய நிலை. அதனால்தான் புண்டலிகா வரதே அப்படின்னா ஹரி விட்டால. புண்டலிகன் தான் முதல்ல, அப்புறம் தான் ஹரி விட்டால. அப்புறம் ஞான்தேவ் துகாராம் பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய், மாவலி துகாராம் மகாராஜ் கி ஜெய், சத்குருநாத். ஏத்த இறக்கம் குறைச்சல் கூட இல்ல அந்த நிலை. ஆனால் அவர் செய்யல. ஞான விஷயம் என்ன பண்ணிருக்கார், நமக்கு தீராத ஒரு அஜ்ஞானத்தை தீர்ப்பதற்கு ஒரு மார்க்கத்தை காண்பிச்சிருக்கார். ஜெகத்குரு துகாராம் நமக்கு தெளிவு கிடைக்காத சித்தாந்தங்களுக்கெல்லாம் எளிமைப்படுத்தி தெளிவை கொடுத்திருக்கிறார். இந்த இன்னையுடைய கீர்த்தனையில சொல்றார், தேஜாலே சாக்கார புண்டரிகான்னு சொல்லிட்டு சொல்றார். நமக்கு அப்பவும் தெரியாத இருப்பா, சில பேர் இருப்பான். அவர்களுடைய அனுகிரக பாஷ்யம் எவ்வளவோ அவ்வளவுதானே கிடைக்கும் இல்லையா. யாரா இருந்தாலும் எல்லாரும் அதுல சேர்த்து, யாருமே விதிவிலக்கு இல்லை. அதனால சொல்றார் துக்காமணி ब्रह्म तुकासी आये मनोन
रामेश्वरी चरणी मस्तकी टेविले आरती महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली जय जय विठ्ठल जय विठ्ठल जय हरी विठ्ठल नवरात्रीला नवरूपे तू नवरात्रीला
नवमीला नवरात्र पारणे कोलाहल करिसे नवमीला नवरात्र पारणे कोलाहल करिसे दशमीला सिंहावर बसोनी शिलंगणा राणी दशमीला सिंहावर बसोनी शिलंगणा राणी जयाम्बे जगदम्बे जयाम्बे जगदम्बे नवरात्रीला नवरोपेतो केवुनिया नेसी अवध्यारूपी परिमाऊली एकच तू होसी जयाम्बे जगदम्बे जयाम्बे जगदम्बे नवरात्रीला नवरोपेतो नवरात्रीला नवरोपेतो श्री सरस्वती माता की जय, आदिपराशक्ति की जय। ओम जगत जननी माता की जय। माहूर नरसिंह अंबाबाई माता की जय। तुळजापूरची भवानी माता की जय। करूया उदो 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 अंबाबाईचा करूया उदो 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 अंबाबाईचा करूया 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 उदो 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 अंबाबाईचा माईचा वाहे जरा शहरी कोल्हापुरा माईचा वाहे जरा शहरी कोल्हापुरा घेऊया लाभ दर्शनाचा करूया उदो 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 अंबाबाईचा करूया उदो उदो अंबाबाईचा सारा जग देसी आई माता अंबाबाई सारा जग देसी आई माता अंबाबाई हाक्याला उभी राही धडकाय तिच्या ठाई हाक्याला उभी राही धडकाय तिच्या ठाई सत्य डोळा न पाई दंड दुष्टान देई सत्य डोळा न पाई दंड दुष्टान देई अनेक रूप तिची केली मत्तांचे पाणी अश्विनी प्रथम तिनी बसते सिंहासनी होतो जय घोष माऊलीचा करूया उदो 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 अंबाबाईचा करूया उदो 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 अंबाबाईचा
करावे जगपालनावे उपासनेना दृढगालवावे भूदेव संतांची सदा नमावे सत्कर्मयोगे वैगालवावे सर्वामुखी मंगलमो